லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேரா? இருங்க அரசு. சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் வாகனத்தோடு சிக்கிக்கொண்ட பார்வையற்ற இசைக்கலைஞர்கள் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருந்த காட்சிகள்தான் இவை. திண்டுக்கல்லைச் சேர்ந்தவர் நாகேந்திரன். இவர் அபிநயா என்ற பெயரில் பார்வையற்ற பாடகர்களை கொண்ட இசைக்குழுவை வைத்து நடத்தி வருகிற குட்டி யானை வாகனத்தில் பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்து மெல்லிசை பாடல்களை பாடி யாசகம் பெற்று பிழைத்து வருகிறார். இந்த நிலையில் நாகேந்திரன் தனது குழுவினர்கள் 5 பேர் மற்றும் ஒரு நாய்க்குட்டியுடன் குட்டி யானை வாகனத்தில் சென்று மதுரையில் பாட்டு பாடி வந்தனர். அப்போது மதுரை மாநகரில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. மதுரை ஆரப்பாளையம் சுரங்கப்பாதையை கடந்து செல்ல முயன்றபோது இசைக்குழுவினர் சென்ற வாகனம் நடுவில் பழுதாகி நின்றுவிட்டது. அப்போது பெய்த மழை நீர் சுரங்கப்பாதையில் தேங்க ஆரம்பித்ததால் நீர்மட்டம் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியது. இதனால் அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். ஒரு கட்டத்தில் இடுப்பளவிற்கு மேல் தண்ணீர் அதிகரிக்க தொடங்கியதால் வாகனத்தில் இருந்தவர்கள் உதவிக்கு பொதுமக்களை அழைத்தனர். இதனையடுத்து வாகனத்தில் இருந்த பார்வையற்ற பாடகர் மாரியப்பன், அப்துல்லா ஆகிய இருவரை பொதுமக்கள் மீட்டனர். மற்ற மூவரையும் வாகனத்தில் இருந்து அழைத்து வருவதற்குள் தண்ணீர் மட்டம் மேலும் உயரத் தொடங்கியது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் கயிறு கட்டி வாகனத்தில் இருந்த நாகேந்திரன், அம்பிகா உள்ளிட்ட மூவரையும் அவர்களுடன் இருந்த நாய்க்குட்டியையும் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். அதான் சார், தண்ணி இருந்து தெரியல, அதனாலதான் தெரியாம. ஒரு 2 மணி நேரமா பொதுமக்கள் தான் கயிறு போட்டு எடுத்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. பின்னர் தண்ணீரில் சிக்கியிருந்த வாகனத்தையும் பொதுமக்கள் துணையோடு தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் கயிறு கட்டி கரைக்கு எடுத்து வந்தனர். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.